குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சிட்டி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நாம கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு உதவி பண்ணின குட்டி பறவைகளை பத்தின ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ராத்திரி நேரமும் சாண்டா கிளாஸ் தாத்தா எல்லா கிஃப்ட்ஸையும் தன்னோட மான் பூட்டின வண்டியில எடுத்து வச்சுட்டு அங்க இருக்க எல்லா குட்டி குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த மான்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இத பார்த்த அந்த சாண்டா கிளாஸ் தாத்தா, நம்மளுடைய மான்கள் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் அந்த காட்டுல நம்ம ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தா அந்த காட்டுக்குள்ள இறங்கினாரு. அப்போ திடீர்னு அவனோட வண்டியில இருந்த மான்கள் எல்லாமே வினோதமா நடக்க ஆரம்பிச்சது. அதுங்க அங்கேயும் இங்கேயுமா தாறுமாறா ஓட ஆரம்பிச்சாங்க. சாண்டா கிளாஸ் தான் பிடிக்க நினைச்சோம், அவரால பிடிக்கவே முடியல. அந்த மான்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கிஃப்ட்ஸையும் கீழே போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு, அப்போ அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்த ஒரு குட்டி குருவி அந்த தாத்தாவை பார்த்துச்சு. உடனே அந்த குட்டி குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். தாத்தா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இங்க என்னதான் பண்றீங்க? கிஃப்ட் எல்லாமே ஏன் இப்படி கொட்டி கிடக்குது அப்படின்னு அந்த குட்டி குருவி சாண்டா தாத்தா கிட்ட கேட்டுச்சு. உடனே தாத்தாவும் நடந்தது எல்லாத்தையுமே அந்த குட்டி குருவி கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த குட்டி குருவி, தாத்தா, கவலையை விடுங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். என்னது, நாங்களா? அப்படின்னு தாத்தா ஆச்சரியமா கேட்டாரு. உடனே அந்த குட்டி குருவி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சுது. போய் தன்னோட நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துச்சு. தாத்தா, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு எல்லா குருவியும் சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸையும் எடுத்து தாத்தா சொன்ன ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வீட்டுக்கு போய் சரியான நேரத்துல கொண்டு போய் அந்த குட்டி குருவி சேர்த்துச்சு. குட்டி பறவைங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு தாத்தா கிட்ட வந்துச்சு. தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பசங்களா, நீங்க இல்லைன்னா இந்த வருஷத்தோட கிறிஸ்துமஸ் ஹாப்பியாவே அமைஞ்சிருக்காது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்குமானது அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. முகம் தெரியாத ஒருத்தங்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அவங்களுக்கு அதுல வர சந்தோஷத்திலையும் மன நிம்மதியிலையும் தான் உண்மையான கிறிஸ்துமஸ் மறைஞ்சிருக்கு. மேரி கிறிஸ்துமஸ் பசங்களா, மேரி கிறிஸ்துமஸ். பாத்தீங்களா குட்டி சுட்டி, அந்த கிறிஸ்துமஸ் தான் சொன்ன மாதிரி ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணும்போது அவங்க முகத்துல வரக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷம் தான் நம்மளுக்கு உண்மையான கிறிஸ்துமஸா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா குட்டி சுட்டி? ஹாப்பி கிறிஸ்துமஸ்.